கலங்காதே முடங்காதே தடைவெல்ல தயங்காதே. பார்த்து போயிட்டு வா. பாய் மேம். வண்டி எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். ம். உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? இன்ஸ்பெக்டர் விக்ரம் வந்து பாலுவை பத்தி விசாரிச்சாரு. அவரோட பேங்க் பேலன்ஸை பத்தி கேட்டாரு. அப்பதான் உங்க ஹஸ்பண்ட் காணாம போன விஷயமே எனக்கு தெரியும். பாலுவை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல சார். ஒவ்வொரு நாளும் அவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாருன்ற அந்த நம்பிக்கையில தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஏதாவது எடுக்கணுமா? ஆமா சார், நிறைய பணம் எடுக்கணும். இந்தாங்க சார் பாஸ்புக். சார் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? எனக்கு 15 லட்ச ரூபாய் தேவைப்படுது சார். அப்போ உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? அது என் பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட்காக இந்த பணம் தேவைப்படுது சார். ஓ அப்படியா? ம். மெடிக்ளைம் பாலிசி எதுவும் போடலையா? இல்ல, அந்த மாதிரி பாலிசி எதுவும் போடல. அப்படியா? ஒரு நிமிஷம். பிக்சட் டெபாசிட்ல 8 லட்ச ரூபா இருக்கு. ம். எஸ்பி அக்கவுண்ட்ல 2,10,000 ரூபா தான் இருக்கு. அப்படின்னா 10 லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம்ல சார்? எனக்கு 10 லட்ச ரூபாய் வேணும் சார். பிக்சட் டெபாசிட் இன்னும் மெச்சூர் ஆகலையே. இல்ல சார், இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த முதலீடு பண்ண அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. இப்ப அது பிரச்சனை இல்லம்மா. பிக்சட் டெபாசிட் அமௌண்ட் எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்கு. அவர் வந்து சைன் பண்ணாதான் பணத்தை எடுக்க முடியும். எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது சார். அதனால தானே கேக்குறேன். இல்லனா அவரை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கம்ப்ளைண்ட் ஷீட்டை கொடுத்துட்டா. அது போதாதுமா. ஒருத்தரை காணோன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவரை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னு கோர்ட்டுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அந்த கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வந்தாதான் அவர் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஐயோ, எஸ் சார். வேற எதுவும் பண்ண முடியாதா? முடிஞ்சா செய்ய மாட்டேனாமா. குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. எனக்கு பவர் இருந்தா நிச்சயமா செய்வேன். வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 2,10,000 ரூபாய் இருக்கு. அது உங்க ஹஸ்பண்ட் பேர்லயும் உங்க பேர்லயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கு. அதை வேணா நீங்க எடுத்துக்கங்களேன். அம்மா, செக் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்தாங்க சார். இதுல சைன் அமௌண்ட் போடுங்க. ஹலோ பரத், உள்ள வாங்க. சொல்லுங்க சார். இத கேஷியர்ட்ட கொடுத்துட்டு சார் பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். உங்க ஹஸ்பண்ட் காணாம போனதை கேள்விப்பட்டு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இஸ் த மேன் ஆஃப் பிரின்சிபல். அவர் காணாம போனதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னா அதுக்கு 2-3 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒருவேளை அவரோட பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது கடத்திருப்பாங்களோ? இல்ல சார், அப்படிலாம் இருக்காது சார். அவருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்ததா தெரியல சார். என் ஹஸ்பண்ட் யார்கிட்டயும் கோவமா கூட பேச மாட்டாரு. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. சார் இந்தாங்க சார். இந்தாங்கம்மா. தேங்க்யூ சார். சொல்றேன்.
வரேன் சார். ஓகேம்மா, ஓகே, டேக் கேர், போயிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. வா வசந்தி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்ல நாங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? சரி உள்ள வா. உட்காரு வசந்தி. இருக்கட்டும். நவீனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு? எல்லா பிரச்சனையும் எனக்கு பழகி போச்சுக்கா. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது கூட நீங்க யாரும் சொல்லல. உங்க வீட்டு வேலைக்காரி வந்து சொல்லிட்டு போறா. அவ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் யார் மனசையும் காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என் பொண்ணு நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கு நீ காரணமா இருந்த. இன்னைக்கு கடவுள் அதோட பெரிய கஷ்டமா உனக்கு கொடுத்துட்டான் பாரு. வாமா வசந்தி, எப்படிமா இருக்க? ஏம்மா அவளே மன கஷ்டத்துல வந்திருக்கா, அவளையே இன்னும் காயப்படுத்துற? வசந்தி, நவீன் எப்படிமா இருக்கான்? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல மாமா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நவீனை பார்க்கணும்னு மனசு துடிக்குது, ஆனா முடியலையேம்மா. பரவாயில்ல அத்தை, எனக்கு புரியுது. நீங்க பெரியவங்க, மனசால உயர்ந்தவங்க. இங்க இருந்தே அவன் சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கோங்க. ஆ, அது போதும். அகிலா, வாமா வசந்தி, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாமா. என்னமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லைம்மா. நிச்சயதார்த்தம் நின்று போனதுல அகிலா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டா. விரக்தியில ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடக்கூடாதுன்னு தான் அவளை டெய்லி எங்கேயாவது வெளியில கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, என் பிரச்சனை உனக்கு எதுக்கு? நீ வந்த விஷயத்த சொல்லு. நவீனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவனை வந்து பார்க்கணும்னு நினைப்பேன், எங்க டைமே இல்லை. எங்களுக்கு அகிலா ப்ராப்ளமே பெருசா இருக்கு. வெளியே போனாலே என்ன நிச்சயதார்த்தம் நின்று போச்சான்னு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நின்று போனதை விட மற்றவங்க அப்படி கேட்கறதா பெரிய வருத்தமா இருக்கு. அன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா இந்நேரம் அகிலா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். சரி, விதியை யாரால மாத்த முடியும்? அது ஓ வடிவத்தில் வந்திருக்கு, அவ்வளவுதான். பாலை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? போலீஸ்ல என்ன சொல்றாங்க? பாவம், நீ 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட போறியோ தெரியல. மாமா, அத பத்தி சொல்லதான் வந்த மாமா. அவரை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நேத்து போன் வந்தது. வசந்தி, என்னம்மா சொல்ற நீ? பாலுவை கடத்திருக்காங்களா? அவங்க யாரு என்ன ஏதுன்னு விவரமா சொன்னாங்களா? அவங்கள பத்தி
எந்த விஷயமும் சொல்லல மாமா. உன் புருஷன் உயிரோட வேணும்னா பணத்தை கொடுன்னு மட்டும்தான் மிரட்டினாங்க. எவ்வளவு கேட்டாங்க? 15 லட்சம் ரூபாய். பதினஞ்சு லட்சமா? அவ்வளவு பணம் நம்ம வீட்டு தோட்டத்துல விளையுது. சாதாரணமா கேட்டானுங்க. நீ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? இல்ல மாமா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவர் உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவனுங்க அப்படிதான் மிரட்டுவானுங்க. அதுக்காக இதெல்லாம் போலீஸ்ல சொல்லாம இருக்க முடியுமா? வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பாத்தியா, இந்த சென்டிமெண்ட வச்சுதான் அவனுங்க மிரட்டி இருக்கானுங்க. இத போலீஸ்ல சொல்லாம நீயே டீல் பண்ணி அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா போலீஸ்காரங்க அப்புறம் ஓ மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அவரு வேணும் மாமா. அதுக்காக அவனுங்க கேட்ட பணத்தை கொடுக்க போறியா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. சரி, அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ண போற? பாலு சம்பாதிச்சு வச்சிருக்கானா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல மாமா. அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். எங்க கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்லையே வசந்தி. இல்ல, என்கிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் வச்சா ஒரு 10 லட்சம் ரூபாவை நான் ரெடி பண்ணிடுவேன். எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாவை மட்டும் கொடுங்க மாமா. அவர் வந்ததும் நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். இருமா. என்ன பண்ண போறீங்க? அவ கேட்ட 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்க போறீங்களா? நான் ஒண்ணுமே வாக்கு கொடுக்கலையே. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல உன்னை கேட்காம நான் என்னைக்கு சுயமா முடிவெடுத்திருக்கேன். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? கன்சிடரே பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தம் நின்னு போய் நாமளே அழுதுட்டு இருக்கோம். ஏதோ அந்த மாப்பிள்ளை மட்டும் அப்பப்ப அகிலாக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்ப முடியுமா? நாளைக்கு அவங்க கண்டிட்டா நம்ம அகிலாக்கு நம்ம வெளியில தான் மாப்பிள்ளை தேட வேண்டியிருக்கோம். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்னு போன பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு பணம் நிறைய தேவைப்படுதுங்க. பேசாம ஏதாவது சொல்லி அனுப்பி வைங்க. மண்டபத்துக்கு வந்தா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா இப்ப இங்க வந்திருக்கா, என்ன நடக்க போதோ தெரியல. வேற ஏதாவது காரணம் சொல்லி பணம் கேட்டிருந்தா நான் உடனே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். பணத்தை கொடுத்தா பாலு உயிரோட திரும்பி வருவான்னு சொல்றா. அவன் வந்துட்டானா கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிடலாம். அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சா தானே பணம் கொடுக்க யோசிக்கணும். அக்கில நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தம் மாமா. அவர் இருந்திருந்தா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கும். அகிலா ரொம்ப விரக்தியா இருக்கிறதா மாமா சொன்னாங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சுதா, இதுல நமக்கு இன்னொரு சௌகரியமும் இருக்கு. அப்பா அம்மா இங்கே 6 மாசமும் அங்கே 6 மாசமும் இருக்காங்க. பாலு இப்ப காணாம போயிட்டான். இவங்க இதையே காரணமா வச்சு இங்கேயே பெர்மனண்டா டேரா அடிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்தேன். இவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குற செலவே வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுது. பாலு நல்லபடியா திரும்பி வந்துட்டா முழு பாரமும் நம்ம தலையில விழுகாது பாரு. அதுக்குதான் அவ கேட்ட பணத்தை கொடுக்கலாமான்னு. வாய மூடுறீங்களா? மனசுக்குள்ள ஏதோ பெருசா கணக்கு போட்டதா நினைப்பா. பணத்தை கொடுத்து உங்க தம்பி திரும்பி வரலன்னா கொடுத்த பணமும் இல்ல போயிடும். சரி சரி, ஏதோ பிரச்சனைன்னு வந்து நிக்கிறா. 5ஓ 10ஓ கொடுத்து முதல்ல அவளை அனுப்பி விடுற வழியை பாருங்க. இந்த பணத்தை கோவில் உண்டியல்ல போட்டா புண்ணியமாவது கிடைக்கும். இவளுக்கு கொடுத்து என்ன ஆக போகுது?
என்னம்மா அகிலா பார்க்கல? இல்ல அத்தை, நான் அப்புறமா பாக்குறேன். வசந்தி, உனக்கு தெரியாதது இல்லம்மா. இப்பதான் அகிலா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசியில அந்த நிச்சயதார்த்தமும் நின்னு போச்சு. லட்சக்கணக்கில் பணமும் வீணா போய் மனசு கஷ்டப்பட்டதான் மிச்சம். இப்ப கையில பணம் இல்ல வசந்தி. நான் வேணா ஒரு 50,000 எங்கேயாவது கடன் வாங்கி தர்றேன், மீதியை நீயே பாத்துக்க. பரவாயில்ல மாமா, வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வசந்தி இரும்மா. ராஜா, பாலுவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல போய் இதுக்கெல்லாம் நீ கணக்கு பார்க்கலாமா? பரவாயில்ல அத்தை, எங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். அவர் இருந்தப்போ நான் இப்படி யார் வீட்லயும் கை நீட்டி நின்னதில்ல. உங்க புள்ளையோட அருமை எனக்கு இப்பதான் முழுசா புரியுது. வசந்தி, ஏண்டா உன் தம்பியை யாரோ கடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே உன் ரத்தம் கொதிச்சிருக்க வேண்டாமேடா, இப்படி அடங்கி போய் கிடக்க. எங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, ரத்த சித்தெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு. யானை மாதிரி உட்காந்து அழத்தான் முடியும், வேற ஒண்ணு எங்களால பண்ண முடியாது. நீயாவது அவனை காப்பாத்த முயற்சி பண்ணக்கூடாதா? டேய், உங்க 2 பேரையும் நம்பித்தானடா என் சொத்துக்கள் பூராவும் உங்க 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தேன். நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் பூரா இன்னைக்கு என் கையில இருந்துருச்சுன்னா பாலுவை காப்பாத்துறதுக்காக நான் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருப்பேன். உன் கையை எதிர்பார்த்து இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்க மாட்டேன். பிராக்டிக்கலா பேசுங்கப்பா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, அது மட்டும் இல்ல, பணம் கேட்டு போன் பண்ணிருக்கானுங்களே, அவங்க கிட்ட தான் பால் இருக்காங்கிறது என்ன நிச்சயம்? டேய், எப்படியாவது விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சா பணம் கொடுத்த எங்களையும் சேர்த்து பிடிப்பாங்க. ஆ? வசந்தியால நிச்சயதார்த்தம் நின்னு போய் ஏற்கனவே ஒரு தடவை தலை குனிஞ்சிட்டோம். இப்ப பணத்தையும் கொடுத்துட்டு நாங்க போலீஸ்ல போய் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? இந்த காலத்துல வெளியில எப்படி எல்லாம் ஃப்ராட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. ஆ? எவனுக்குமே மனசாட்சி இல்ல. இவனுக்குமே மனசாட்சி இல்ல இல்ல, இவன் சொல்றான். ம். அம்மா, ஏம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? இனிமேல் தான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களே நவீனை பாத்துக்க சொல்லிட்டேன். அம்மா, ஆ, லெட்டர் வந்துச்சு. நான் அப்பவே ஓபன் பண்ணலான்னு சொன்னேன். நிக்கிதா தான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலான்னு சொன்னா. இந்தாங்கம்மா.